அதிரடிப்படையின் வணக்கங்கள். உலகத்திலேயே வெட்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது இந்து சமுதாயத்திற்கு எங்களுக்கு யானை வேண்டும், கோயில் வேண்டும், கோயில் சப்பாரம் வேண்டும், கோயில் தேர் வேண்டும், கோயிலே தண்ணி வேண்டும், கோயிலே சாலை வேண்டும் என்று ஒன்றுமே இல்லாத கோயிலுக்கு கேட்டால் சொல்லலாம். மாதத்திற்கு அண்ணன் சொன்னது போல 10 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகின்ற வழிபாட்டு தலத்தை வியாபார தலமாக வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலை என்பது சிவனடியார்கள் சைவத்தை மேன்மை தாங்கிய அண்ணாமலையாருக்கு ருக்குமணி என்கின்ற ஒரு யானை இருந்தது, இறந்து விட்டது. இறந்த பிறகு அண்ணாமலையாருக்கு பல்வேறு பக்தர்கள் நாளைக்கு கேட்டா கூட யானையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. யானை வாங்க வேண்டுமானால் நீங்களும் நானும் வாங்க முடியாது. அரசாங்கம் நினைத்தால் ஒரு நிமிடத்திலே யானை வாங்கலாம். மத்திய அரசில் அனுமதி வாங்க வேண்டுமானால் உடனே வாங்கிக்கலாம். பாரஸ்ல வாங்கணும்னா உடனே வாங்கிக்கலாம். கால்நடையிலே அனுமதி வாங்க வேண்டுமானால் உடனே வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இந்துக்களினுடைய இழிச்சுவாய்களாக நினைத்து, இந்து சமுதாயத்தை இழிச்சுவாயனாக நினைத்து, சைவ சமயத்தை இழிச்சுவாயனாக நினைத்து டெய்லி வருமானம் வருதுங்க. பௌர்ணமிக்கு மட்டும் இல்லை, தினசரி இந்த அண்ணாமலையாரை சுற்றி தினசரி செல்கிறார்கள் கிரிவலம். ஆனால் அவர்களுக்கு கோயில்ல 500 ரூபா டோக்கன்ல சாமி கும்பிடுறியா, 1000 ரூபா டோக்கன்ல சாமி கும்பிடுறியா, 200 ரூபா டோக்கன்ல சாமி கும்பிடுறியா, 100 ரூபா டோக்கன்ல சாமி கும்பிடுறியா அப்படிங்கிறதுல ஏதோ கருத்தா இருக்கிறாங்களே தவிர அண்ணாமலையாருக்கு மாலை வாங்கணுமா, யானை வாங்கணுமான்னு பாக்குறது இல்லை. இந்த தமிழக அரசு அண்ணாமலையாருக்கு யானை வேணுங்கிறது எங்களுடைய விருப்பம் அல்ல, அண்ணாமலையோட விருப்பம். அதைத்தான் நாங்க நம்ம அண்ணா செஞ்சி ராஜா அவர்கள் இந்த மக்கள் போராட்டத்தை செய்யணும், அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அண்ணாமலையாருக்கு யானை வேண்டும் என்பதற்காக சிறு போராட்டம் தான் இது. இது பெரும் போராட்டமாக முன்னெடுத்து நாம் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற அக்கா வீட்டுக்கு போய், அக்கா நீங்க வணங்குற அண்ணாமலையாருக்கு யானை இல்லை, ஒரு யானை வாங்கி கொடுன்னு கேட்போம். நாம மினிஸ்டர் கேட்கணும், எம்எல்ஏ கேட்கணும். நாம நேராக போய் ஆழ்வார்பேட்டையில ஐயா முதல்வர்களுடைய வீட்டுக்கு போயிடுவோம். போய் துறவிகள், சாதுக்கள், சன்னியாசிகள், ஆதீனங்களை கூட்டிட்டு போய்